மட்டனுக்கு எப்படி மட்டன்னு பேர் வந்துச்சு யாருக்காவது தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. சரியா? மட்டனுக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆண்டபோது இந்த செம்மறி ஆடு இருக்குது இல்லைங்களா, அந்த செம்மறி ஆட்டை தான் மட்டன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் வெள்ளை ஆடு இருக்குது இல்லைங்களா, அதையும் மட்டன் தான் சொல்லுவோம். செம்மறி ஆடு, கருப்பு கலர் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம மட்டன் தான் சொல்லுவோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது ஆட்டுக்குட்டி, அந்த அந்த ஆட்டுக்குட்டி வெட்டும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு லேம்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் வளர்ந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற கறியை தான் மட்டன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லா கறிக்குமே சேர்ந்து மட்டன் தான் சொல்லுவாங்க. இப்படி பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த வார்த்தையை கொண்டு வந்தாங்க. இது வந்து பிரான்ஸோட பழைய மொழி ஆகும். சரியா? பழைய லாங்குவேஜ் இது. அப்போ சொன்ன அந்த வார்த்தை தான் நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் மட்டன் வந்துச்சு. அப்படி வந்த மட்டன் தான் எந்த கறி வாங்கினாலும் சரி, ஹோட்டலில் வாங்கினாலும் சரி, கறிக்கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் நம்ம வார்த்தை யூஸ் பண்ணுறது மட்டன் தான். இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு பிரியாணி வாங்க போகும்போது கூட நம்ம என்ன கேட்போம், ஆனால் மட்டன் பிரியாணி இருக்குங்களா, மட்டன் பிரியாணி கொடுங்கன்னு தான் கேட்போம். கடைக்கே போனாலும் ஆனால் மட்டன் 1 கிலோ, 1/2 கேஜி இப்படி கேட்போம். இந்த வார்த்தை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த வார்த்தை உண்மையாலுமே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இதுதான் உண்மை. பிரான்ஸோட மொழி. சரிங்களா? அங்கே வந்து தான் இந்தியா வாழ்ந்த போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணது, அப்படியே இது இந்தியாவுக்குள்ளே வந்தது தான். அது அப்படியே ஆங்கிலத்தில் முற்படுத்தி இப்போ மட்டன் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், மட்டன் அப்படிங்கிறது உண்மையாலுமே எப்படி வந்துச்சு, மட்டன்னா என்ன கறி, லேம்ப்னா என்ன கறி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சரியா? இதுக்கான அர்த்தம் இதுதான். மட்டன்னா கொஞ்சம் வளர்ந்த ஆடை, நல்லா முத்துன்னு இருக்கும், அது ஒரு வகையான சுவையாக இருக்கும். மட்டன் ஆட்டுக்கறியை லேம்புன்னு சொல்லுவாங்க பிரான்ஸில். ஆனால் இங்கே வந்து எல்லாமே சேர்ந்து மட்டன் தான் சொல்லுவோம். ஸோ எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமைனா எல்லார் வீட்லேயும் திருவிழா மாதிரி எல்லார் வீட்லேயும் மட்டன் கமன்னு மணக்கும் இல்லையா, அதுக்கு பேர் இப்படி தான் வந்துச்சு, மட்டன். சரியா காய்ஸ்?